We are back in God's presence to continue with our study on the man of God. தேவ மனிதனை குறித்ததான சத்தியத்தை கற்றுக்கொள்வதில் அதை படிக்கும்படியாக மறுபடியுமாக தேவ சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். Last week we were looking at the marks of a man of God. ஒரு தேவ மனிதனுடைய அச்ச அடையாளங்கள் என்னென்ன என்பதை கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்தோம். Now we were not saying something of our own. We were looking into God's word to see what are the marks of a man of God. நம்முடைய சுயமான சில காரியங்களை கண்டுகொண்டு அந்த அடையாளங்களினாலே தேவனுடைய மனிதனுடைய அடையாளம் இவ்விதமாக என்று நாம் கூறுவதை இல்லை. மாறாக தேவனுடைய வார்த்தையை நாம் கண்டுகொண்டு அதன் அடிப்படையில் தான் யார் தேவனுடைய மனிதன் என்பதை கற்றுக்கொள்கிறோம். We considered the life of Job last week and saw his godliness. யோபினுடைய வாழ்க்கை குறித்து கடந்த வாரத்தில் சிந்தித்து அவர் எவ்விதமான தெய்வ பக்தியாய் காணப்பட்டான் என்பதை நாம் சிந்தித்தோம். Now when we say man of God, it doesn't exclude women. That is just a usage that is used for everyone, including sisters. தேவ மனிதன் என்று சொல்லுகிற வேளையில் சகோதரிகள் இதிலிருந்து விதிவிலக்காக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது. தேவ மனிதன் என்ற அந்த பதத்தை வேதாகமத்தில் பயன்படுத்துகிறோமே அதை ஒழிய அது புருஷனானாலும் ஸ்திரீ ஆனாலும் இரண்டு நபர்களுக்கும் அது ஒத்ததாய் காணப்படுகிறது. Now I showed you last week that there are many men of God in the Bible, and that usage man of God occurs so many times repeatedly in the scriptures. வேதாகமத்திலே அநேக தேவ மனிதர்களை குறித்து வாசிக்கிறோம் என்று கடந்த வாரத்தில் சொன்னேன். அதே போலவே இந்த தேவ மனிதன் என்ற அந்த வார்த்தையானது பல முறை மறுபடியுமாக வேதத்தில் கூறப்பட்டது இருக்கிறதை நாம் கண்டுகொள்ளலாம். But we have time only to look into the life of one or two of them only. இன்றைக்கு ஒரு நபர் அல்லது இரண்டு நபர்களுடைய வாழ்க்கையை மட்டும்தான் நாம் பார்க்க முடியும். After the life of Job, today let us look into the life of David. யோபினுடைய வாழ்க்கையை குறித்து கடந்த வாரத்தில் சிந்தித்தோம். இன்றைக்கு தாவீதினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் சிந்திக்கலாம். Now David's character has really had a great impact on my own life. என்னுடைய வாழ்க்கையில் நான் கூற வேண்டும் என்றால் தாவீதினுடைய வாழ்க்கையினுடைய சரித்திரம் என்னை அதிகமாக தாக்கம் செய்த ஒரு காரியமாய் சத்தியமாய் காணப்படுகிறது. He was really a man of God. உண்மையாருமே அவர் ஒரு தேவ மனிதனாய் காணப்பட்டான். God himself testifies to that. அதை தேவன் தாமே சாட்சியாக கூறுகிறதையும் நாம் அறிந்து கொள்ளலாம். Let us read that from 1 Samuel chapter 13. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் அதை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் and verse 14. 14வது வசனத்தை கவனியுங்கள். 1 But சாமுவேல் now thy kingdom shall not continue. The Lord hath sought him a man after his own heart. 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி. What a testimony that is. அது எப்பேற்பட்ட ஒரு நற்சாட்சியாய் காணப்படுகிறது. That is repeated or quoted in Acts chapter 13 verse 22. இந்த வார்த்தையானது அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலும் மறுபடியுமாக கூறப்பட்டிருக்கிறதை நாம் கண்டுகொள்ளலாம். அப்போஸ்தலர் after mine own heart. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். I have found David the son of Jesse a man after mine own heart. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். God says a man after my own heart. என் இருதயத்திற்கு ஏற்றவனாக தாவீதை கண்டேன் என்று தேவன் குறிப்பிடுகிறார். That's a tremendous word of testimony. அது எப்பேற்பட்ட அற்புதமான ஒரு நற்சாட்சியாய் காணப்படுகிறது. So if we take David as a man of God,
Well, that is absolutely justified. நாம் தாவீதை ஒரு தேவ மனிதன் என்று எடுத்துக்கொள்ளுவோம் என்றால் அது உண்மையாலுமே முற்றிலும் ஒரு நியாயமான காரியமாய் காணப்படுகிறது. About Job, God gave a similar testimony and said, there is no one like him on all the earth. இதே போல நற்சாட்சியை யோபை குறித்து சொன்னார். இந்த சர்வ பூமியிலும் யோபை போல ஒரு சன்மார்க்க நீதிமான் இல்லை என்று தேவன் நற்சாட்சி கொடுத்தார். So he was a man of God indeed. அவர் உண்மையாலுமே ஒரு தேவ மனிதனாய் அவர் காணப்பட்டார் அல்லவா? Here, God's testimony about David, a man after mine own heart. அதை போலவே தாவீதை குறித்து தேவனுடைய நற்சாட்சியும் என் இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று அவர் குறிப்பிடுகிறார். And in the book of Acts we read, a man after mine own heart, which shall fulfill all my will. அதே அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் மேலும் அவர் குறிப்பிடுவதை கவனிங்கள். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். He is a man who will fulfill all my will. என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் மட்டுமல்ல, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்யக்கூடியவனாக நிறைவேற்றுகிறவனாய் காணப்படுகிறான். That again is a wonderful word of testimony. அது மறுபடியும் ஒரு அற்புதமான நற்சாட்சியின் வார்த்தைகள் அல்லவா? Now in 1 Samuel we read, a man after God's own heart. God is saying, I will make him the captain of my people. அது மட்டுமல்ல, 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்பது மட்டுமல்ல, என் ஜனத்திற்கு தளபதியாகவும் அவனை ஆக்குவேன் என்று குறிப்பிடுகிறார். And how did he lead the people of God? அப்படி என்றால் தேவனுடைய ஜனத்தை எவ்விதமாக இவர் நடத்தி சென்றார்? Psalm 78 and verse 72. 78ஆம் சங்கீதம் 72வது வசனத்தை கவனிங்கள். 78ஆம் சங்கீதம் அதனுடைய 72வது வசனம். So he fed them according to the integrity of his heart and guided them by the skillfulness of his hands. இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். He led them with integrity of heart. தன்னுடைய இருதயத்தின் உண்மையின்படியே தேவனுடைய ஜனத்தை இவன் நடத்தினான். You know, the word used unmai or integrity there is a combination of so many qualities. இந்த உண்மை என்ற அந்த வார்த்தையானது அதிகமான குண இயல்புகளை கொண்ட ஒரு வார்த்தை உள்ளடக்கினதாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். It is a combination of sincerity, honesty, truthfulness, faithfulness. You put it together, then it becomes integrity. நேர்மை, கண்ணியம், எல்லா விதமான உண்மை, இவையெல்லாம் ஒன்று சேர்த்த ஒரு வார்த்தை மட்டும்தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. In 1 Kings chapter 9, 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்திலே and in verse 4, God tells Solomon something about his father David. சாலமோனிடத்திலே அவனுடைய தகப்பனாகிய தாவீதை குறித்து தேவன் ஒரு சில காரியங்களை சொல்லுவதை கவனியுங்கள். He says, David thy father walked in integrity of heart and in uprightness. 4வது வசனத்தை கவனியுங்கள். என் சமூகத்திலே மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல. David walked with integrity of heart and uprightness. உத்தமமும் செம்மையுமாக தன்னுடைய இருதயத்தில் கொண்டவனாக தாவீது நடந்தான் என்று தேவன் குறிப்பிடுகிறார். In Psalm 86 and verse 11, 86ஆம் சங்கீதம் அதனுடைய 11ஆம் வசனத்தை கவனிப்பீர்கள் என்றால், we see a prayer here. 86:11 ஒரு ஜெபத்தை நாம் அங்கே காண்கிறோம். What is that prayer? அந்த ஜெபம் என்ன? Teach me thy way, O Lord. I will walk in thy truth. Unite my heart to fear thy name. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். That means, help me, Lord, to walk with integrity of heart. That is the meaning. எல்லா விதமான உத்தமத்தோடும்
உண்மையோடும் கண்ணியத்தோடும் நான் நடப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் என்ற அந்த அர்த்தம் தான் அதனுடைய வசனம். No wonder God testified him as a man after God's own heart. தேவனுடைய இருதயத்திற்கேற்ற மனிதன் என்று இதன் மூலமாய் சொல்லுவதற்கு ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லையே. So I think we are justified in taking him as a model to talk about a man of God. இந்த வசனங்களை உட்கொண்டு தாவீது ஒரு தேவனுடைய மனிதன் என்று சொல்லுவதற்கு மிகவும் நியாயம் காணப்படுகிறது என்ற அந்த அடிப்படையில் இன்றைக்குள்ள சத்தியத்தை நாம் சிந்திப்போம். So let us look at some of the marks of a man of God from David's life. தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு தேவ மனிதனுடைய சில அடையாளங்களை குறித்து நாம் காண்போம். And the first one we already considered, he maintained integrity of heart. தன்னுடைய இருதயத்தினுடைய உண்மையை முதலாவது காத்து கொண்டவன் என்று நாம் வாசித்தோம் அல்லவா? And a second mark of a man of God, இரண்டாவது அடையாளம் ஒரு தேவ மனிதனை பற்றி, he lives in intimate fellowship with God. தேவனோடு கூட ஒரு நெருங்கின உறவு கொண்டவனாக ஒரு தேவ மனிதன் வாழ்கிறவனாய் காணப்படுவான். When you read the Psalms of David, தாவீதுடைய சங்கீதங்களை எல்லாம் நீங்கள் வாசிக்கிற வேளையில் you are gripped by his sense of love and fellowship with God. அவர் தேவனோடு கூட எவ்வளவு அன்பும் ஐக்கியமும் கொண்டவனாக காணப்பட்டான் என்பதை அந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுதே அறிந்து கொள்ளலாம். A man whose heart was one with the heart of God. தேவனோடு கூட ஒரே இருதயம் கொண்ட ஒரு மனிதனாய் தாவீது காணப்பட்டான் என்பதை அறிந்து கொள்ளலாம். David lived in intimate fellowship with his God. தேவனுமாக ஒரு நெருங்கின உறவு கொண்ட ஒரு தேவ மனிதனாய் தாவீது காணப்பட்டான். Come with me to Psalm 63. 63ஆம் சங்கீதத்தை என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். Now it is good to read the whole psalm. 63ஆம் சங்கீதத்தை முழுவதுமாக நீங்கள் வாசித்து பாருங்கள், அது நன்மையாய் இருக்கும். But we will just read one or two verses only now. நேரம் குறைவாய் இருக்கிறபடியால் ஒரு சில வசனங்களை மட்டும் காண்போம். He begins that psalm by saying, "O God, thou art my God, early will I seek thee, my soul thirsteth for thee, my flesh longeth for thee in a dry and thirsty land where no water is." அந்த சங்கீதத்தை துவக்குவதை பாருங்கள். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. Look at three words that he uses. அங்கே உபயோகப்படுத்துகிற 3 பதத்தை கவனியுங்கள். I seek for thee. நான் தேடுகிறேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். I thirst for thee. நான் விடாய்த்ததுமாய் நான் வாஞ்சிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். And I long for thee. அது மட்டுமல்ல, நான் வாஞ்சிக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். That is intimacy. இதுதான் நெருக்கம் என்று சொல்வதனுடைய அர்த்தம். A man who seeks after God with thirst and with longing. தாகத்தோடு கூட வாஞ்சையோடு கூட தேவனை தேடுகிற அனுபவம் தான் அந்த தேவனோடு உள்ள நெருக்கம். And in verse 5 we read, "My soul shall be satisfied." That is what he says. I will be satisfied in you. 5வது வசனத்தை கவனிங்கள். என் ஆத்துமா திருப்தியாகும் என்று அவர் குறிப்பிடுகிறார். In verse 6 he says, "I remember you upon my bed and meditate on you in my night watches." 6வது வசனத்திலே, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். Verse 7, "I rejoice in the shadow of thy wings." உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் என்று 7வது வசனத்தில் குறிப்பிடுகிறார். Verse 8, "My soul followeth hard after thee, thy right hand upholdeth me." 8வது வசனம், என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. What is David saying? தாவீது என்ன குறிப்பிடுகிறார்? He says, "Oh God, I long for you, I thirst for you, I seek after you."
தேவனே, உம்மேல் தாகமாய் இருக்கிறேன், உம்மேல் வாஞ்சையாய் இருக்கிறேன், உம்மை நான் தேடுகிறேன் என்று தாவீது குறிப்பிடுகிறார். I find my satisfaction in you. என்னுடைய ஆத்துமா உம்மில் திருப்தி கொள்ளுகிறது என்று குறிப்பிடுகிறார். He was a man of God, and we see that he lived in intimate fellowship with God. தாவீது ஒரு தேவ மனிதனாய் காணப்பட்டான். ஆகையால் தேவனோடு கூட ஒரு நெருங்கின உறவு கொண்டவனாய் காணப்பட்டான். Now there are many other psalms that David wrote that speak similar things. தாவீது வேற மற்ற அநேக சங்கீதங்களை எழுதியிருந்தாலும் இவைகளைப் போலவே அவர் அதிலும் குறிப்பிடுகிறார். And he was a man who enjoyed intimate fellowship with God. தேவனோடு கூட ஒரு நெருங்கின உறவிலே கலிகூர்ந்த ஒரு மனிதனாய் தாவீது காணப்பட்டான். His heart was full of God. தேவன் மட்டும்தான் தன்னுடைய இருதயத்தினுடைய நிரம்பி காணப்பட்ட ஒரு அனுபவம். A man of God will be a man whose heart gives no place to anyone or anything else but God. தேவ மனிதன், தேவ ஸ்திரீ என்று சொல்லும் பொழுது தன்னுடைய இருதயத்தின் முழு பாகமும் தேவன் அல்லாமல் வேறொரு காரியத்திற்கு கொடுக்காமல் இருப்பதுதான் அவர்களுடைய உத்தமமான வாழ்க்கை. In the life of so many of us, God is just a small part of our heart. நம்முடைய வாழ்க்கையில் அநேக முறை தேவன் ஏதோ ஒரு சிறு இடத்தில் அவர் இருக்கிற அனுபவம் அல்லவா காணப்படுகிறது. There are so many other things crowding out God from our life. அநேக காரியங்கள், உலகத்தினுடைய அநேக காரியங்கள் நம்முடைய இருதயத்திலே தேவனை புறந்தள்ளக்கூடிய நிலைமையில் அது நெருக்குகிறதாய் காணப்படுகிறது. But David says, I am satisfied with you, I am longing for you. ஆனால் தாவீது குறிப்பிடுவதை கவனிங்கள். என்னுடைய ஆத்துமா உம்மில் திருப்தி கொள்ளுகிறது, நான் உம்மில் வாஞ்சியாய் இருக்கிறேன். All of you have heard of Napoleon Bonaparte, who was a great warrior. நெப்போலியன் போனபார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக பெரிதான சர்வாதிகாரியை குறித்து உங்களுக்கு தெரியும். And one of his soldiers was once shot and a bullet entered his chest. நெப்போலியனுடைய தளபதியின் கீழாக இருந்த ஒரு ராணுவ வீரன் ஒருமுறை ஒரு குண்டானது அவனுடைய இருதயத்துக்குள், அவன் நெஞ்சுக்குள் பாய்ந்தது. And when he was taken to the hospital to take out that bullet, அவன் அந்த மருத்துவமனையில் அந்த குண்டானது எடுக்கப்படும்படியாக, அறுவை சிகிச்சை செய்து எடுக்கப்படும்படியாக கொண்டு சென்ற வேளையில், when the doctor came to cut open his chest, அந்த நெஞ்சை, மார்பை பிளந்துதான் அந்த குண்டை எடுக்க வேண்டும், அதை அவர் வெட்டுகிற வேளையில் he told the doctor, doctor, if you cut a little deeper, you will see Napoleon there. மருத்துவரை பார்த்து, டாக்டர், நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக அதை துண்டித்தீர்கள் என்றால் அங்கே நெப்போலியனை பார்க்கலாம். Can you see his commitment, his devotion to Napoleon? எந்த அளவிற்கு அந்த தளபதியின் மேல் சமர்ப்பணம் உள்ள ஒரு வாழ்க்கை அந்த ராணுவ வீரன் வாழ்ந்தான் என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் அல்லவா? If you cut David's heart little deeper, you can see God there. இதை போலவே தாவீதினுடைய இருதயத்தை சற்று ஆழமாக அதை பார்த்தால் தேவனை அங்கு காணலாம் என்பதை தான். If our heart is cut a little deeper, what is the doctor going to find? நம்முடைய இருதயம் அதுபோல சற்று ஆழமாக அது வெட்டப்படும் என்றால் மருத்துவர் என்ன அங்கே காணக்கூடும்? When you read the Psalms of David, you come to know how he enjoyed the presence of God. தாவீதினுடைய சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது எந்த அளவிற்கு தேவனுடைய பிரசன்னத்தை அவன் உணர்ந்தவனாய் காணப்பட்டான் என்பதை நாம் கண்டுகொள்ளலாமே. All of you have heard of Sadhu Sundar Singh. He was a great man of God in our land. சாது சுந்தர் சிங் என்று சொல்லக்கூடியதான ஒரு மிக பெரிதான தேவ மனிதனை குறித்து உங்களில் அநேகர் கேள்விப்பட்டிருக்கலாம். He was not married. அவர் ஒரு திருமணம் செய்த நபர் அல்ல. Once someone asked him about the possibility of getting married. அவர் ஒரு திருமணம் செய்வதற்காக ஒரு சிலர் அவரிடத்தில் அணுகினார்கள். And this is what he replied. அவர்களிடத்தில் இந்த தேவ மனிதன் சொன்ன பதில் இதுதான். I would exchange the joy of a whole married life for 1 hour of ecstasy, that is climax of joy with my Lord.
நான் இப்பொழுது தனிமையில் என் தேவனமாக அனுபவிக்கிற அந்த மிக பெரிதான ஒரு மகிழ்ச்சியானது என்னுடைய திருமண வாழ்க்கை முழுவதுமாக கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியில் 1 மணி நேரம் மட்டும்தான் அது கிடைக்கும் என்பதை நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். He is comparing the joy of a whole married life with 1 hour of enjoying God's presence. திருமணத்தின் மூலமாய் கிடைக்கக்கூடியதான அந்த முழு வாழ்க்கையினுடைய சந்தோஷமும் என் தேவனிடத்தில் பகிர்ந்து கொள்கிற 1 மணி நேர சந்தோஷம்தான் அதை ஒப்பிட்டு அவர் குறிப்பிடுகிறார். He was a man of God. அவர் ஒரு தேவ மனிதனாய் உண்மையாக காணப்பட்டார். And that mark of a man of God is he lives in intimate fellowship with God, enjoying the presence of God. அந்த தேவ மனிதன் என்கிற அந்த அடையாளமானது தேவனோடு கூட ஒரு நெருங்கின உறவு கொண்ட ஒரு தேவ மனிதனாய் காணப்படுவதுதான் அதனுடைய அச்சடையாளம். It is true that as God's people, we all spend time in prayer, we spend time before God, we read the word, but do we really, can we say that my heart is filled with God? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், தியானம் செய்கிறோம், கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபடுகிறோம். ஆனால் உண்மையாக நம்முடைய உள்ளங்களில் கர்த்தரோடு கூட ஒரு நெருங்கின உறவை நாம் கொண்டவர்களாய் காணப்படுகிறோமா என்பதை பரிசோதித்து பார்ப்போம். So the first mark of a man of God from David's life, ஆகையால் தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு தேவ மனிதனுடைய முதல் அடையாளம் என்று சொல்லும் பொழுது he maintained an integrity of heart. தன்னுடைய இருதயத்தினுடைய உண்மையை காத்துக்கொண்ட ஒரு மனிதனாய் காணப்பட்டான். Secondly, he was a man who lived in intimate fellowship with God. இரண்டாவதாக தேவனோடு கூட ஒரு நெருங்கின உறவு கொண்ட ஒரு மனிதனாய் தாவீது காணப்பட்டான். Now let me show you a third mark of a man of God from David's life. தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு தேவ மனிதனுடைய மூன்றாவது அடையாளத்தை நாம் காணலாம். That is found in 1 Samuel chapter 17. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அதை பார்க்கலாம். That is where David comes to fight with Goliath. கோலியாத்தின் இடத்தில் யுத்தம் செய்யும்படியாக அவன் வருகிற அந்த பாகம் தான் அது 1 சாமுவேல் 17. We know that David was just a young lad. He was not a warrior. ஒரு சிறுவனாய் இருந்தான், அவர் ஒரு யுத்த வீரன் அல்ல என்பதை நாம் நன்கு அறிவோம். And when he ventured out to face Goliath, Saul is asking, what is your qualification? How can you fight against Goliath? கோலியாத்தை எதிர்கொள்ளும்படியாக தாவீது வந்த வேளையில் சவுல் ராஜா கேட்கிறார், உன்னுடைய தகுதி என்ன, நீ எப்படி இந்த மல்லனை வெல்ல முடியும் என்பதை எல்லாம் சவுல் கேட்பதை நாம் அறிவோம். When you read from verse 34 to 37, 17ஆம் அதிகாரம் 34 முதல் 37 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கிற வேளையில் this is a reply that David gave to Saul. தாவீது சவுல் ராஜாவினிடத்தில் கொடுத்த பதில் என்ன என்பதை நாம் அங்கே வாசிக்கிறோம். When I was taking care of my father's sheep, once a lion and bear came and I tore them away and saved my sheep. என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது, நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். 37 he says, the Lord that delivered me out of the paw of the lion and out of the paw of the bear, he will deliver me out of the hand of this Philistine. 37ஆம் வசனத்தில் அவர் குறிப்பிடுவதை கவனிங்கள், என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். And Saul said, that is enough, now you can go. அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக என்றான். You can go now. இப்பொழுது நீ செல்லலாம். What do you see there? அங்கே நாம் காண்கிற காரியம் என்ன? He was a man who experienced God's strength in his personal life. தன்னுடைய சிறுவனாய் இருந்த வேளையில் தன்னுடைய அனுபவத்திலே வாழ்க்கையிலே தேவனுடைய பலன் என்றால் என்ன என்பதை சுயமாக அனுபவித்த ஒரு வாலிபனாய் காணப்பட்டான். Now we do not read of this incident of killing the bear and the lion anywhere else.
நாம் எங்கும் சிங்கத்தை கொன்றதையோ கரடியை கொன்றதையோ குறித்து நாம் வாசிப்பது கிடையாது. We don't read David going around telling everybody that I did a mighty thing. அல்லது தாவீது மற்ற பலரிடத்திலே இப்பேற்பட்டதான வல்லமையான காரியங்கள் செய்தேன் என்று சொன்னதாக குறிப்பிட்டதாக எங்கும் வாசிப்பது கிடையாது. He said this only because the occasion demanded it. இப்பேற்பட்டதான காரியம் சொல்ல வேண்டி வந்த நிலைமை வந்தபடியால் தான் தாவீது இதை வெளிப்படுத்துகிறார். Otherwise probably he would never have shared that. அல்ல என்றால் இந்த ஒரு சம்பவம் நாம் யாரும் அறிந்திருக்க முடியாது, அவன் அதை வெளிப்படுத்தியும் இருக்க மாட்டான். This is something that happened in his secret life. தன்னுடைய ரகசிய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். When he was alone taking care of the sheep. தன் தகப்பனுடைய ஆடுகளை தனிமையில் இருந்து கொண்டு மேய்த்து கொண்டிருந்த வேளையில் நடந்த ஒரு சம்பவம். He experienced the strength of God in winning over a lion and a bear in his secret life. தன்னுடைய ரகசிய வாழ்க்கையில் சிங்கத்தையும் கரடியையும் மேற்கொள்ளும்படியாக தேவனுடைய பலத்தை கிடைக்க பெற்றதை தான் இங்கே குறிப்பிடுவதை நாம் கவனிக்க வேண்டும். Bears and lions are like temptations that come to us today. சிங்கம் கரடி என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு நம்மிடத்தில் வரக்கூடியதான சோதனைகளை ஒப்பிட்டு சொல்லலாம். Others do not know anything about it. நம்முடைய ரகசிய வாழ்க்கையில் மற்றவர்கள் யாரும் எதையும் அறிந்து கொள்வதில்லை. No one knows what temptations we have in our personal life. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் யாரெல்லாம் எப்பேற்பட்டதான ரகசியமான சோதனைகளை சந்திக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதில்லை. Are we experiencing victory in our personal life over bears and lions? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்பேற்பட்டதான சோதனை வேளைகளில் சிங்கத்தை போன்ற கரடியை போன்ற சோதனைகளை மேற்கொள்ளுகிறவர்களாக பலன் பெற்றவர்களாய் காணப்படுகிறோமா? Are we experiencing God's strength in our personal life? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுடைய பலத்தை அனுபவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? If you experience God's strength in your secret life, God will lift you up to kill Goliaths in your public life. உங்களுடைய ரகசிய வாழ்க்கையில் தேவனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய பொதுவான வாழ்க்கையிலும் இப்பேற்பட்டதான சோதனையை மேற்கொள்ளத்தக்கதாக தேவன் உங்களுக்கு பலனளிக்கிறவராய் காணப்படுகிறார். A man of God is one who experiences God's strength in his secret life. மூன்றாவதாக ஒரு தேவ மனிதன் என்று சொல்லும் பொழுது அந்த தேவ மனிதனுடைய ரகசிய வாழ்க்கையில் தேவனுடைய பலனை அனுபவிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். Look into our own daily lives. நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையை நாம் சுய பரிசோதனை செய்து பார்ப்போம். All sorts of temptations come to us every day in our thoughts, in our looks, in our attitudes, in our words. நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் நம்முடைய சிந்தனையிலா இருந்தாலும் சரி, நம்முடைய பார்வையிலா இருந்தாலும், நம்முடைய செயல்பாடுகளா இருந்தாலும் எவ்வளவு தேவன் விரும்பாத பாவங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. Do we receive God's strength and get victory over those temptations in our life? அப்பேற்பட்டதான சோதனை வேளைகளில் தேவனுடைய பலனை பெற்றவர்களாக அதை மேற்கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? That's a very important question. அதுதான் மிகவும் முக்கியமான ஒரு கேள்வியாய் காணப்படுகிறது. No one knows about it. வேறு யாருக்கும் அது தெரியாதல்லவா? No one sees how you handle temptations. சோதனைகளை நாம் எவ்விதமாய் கையாளுகிறோம் என்று யாரும் பார்ப்பதில்லை, தெரிந்து கொள்வதில்லை. A man of God not only lives in intimate fellowship with God, he experiences God's strength in his personal life. ஒரு தேவ மனிதன் தேவனோடு கூட நெருங்கின உறவு கொண்டவனாய் காணப்படுகிறான் என்பது மட்டுமல்ல, தேவனுடைய பலனை ஒவ்வொரு பொழுதும் பெற்றுக்கொண்டு வாழ்கிறவனாய் காணப்படுகிறான். When you have victory in your secret life, God will use you for victory in your public life. உங்களுடைய ரகசிய வாழ்க்கையில் இப்பேற்பட்டதான சோதனைகளை நீங்கள் மேற்கொண்டு காணப்படுகிற வேளையில் உங்களுடைய பொதுவான வாழ்க்கையிலும் அந்த ஜெயத்தை கர்த்தர் தம்முடைய பலத்தினால் உங்களுக்கு தருவார். The problem today in Christendom is too many people want to come to the limelight and score victory for God. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அநேகர் தங்களை அறிந்து கொள்ளும்படியாக மற்றவர்களுக்கு முன்பாக
அவர்கள் தங்களை மேற்படுத்தி காண்பித்துக் கொண்டு இப்பேற்பட்ட நிலைமையில் வெற்றி கொள்ளும்படியாக அவர்கள் நினைக்கிறார்கள். But God cannot use them because in their secret life they do not experience God's strength and have victory over sin. ஆனால் கர்த்தர் அவர்களை பயன்படுத்த இயலாது, அவர்கள் நிச்சயமாக மேற்கொள்ள முடியாது. காரணம், தங்களுடைய இரகசிய வாழ்க்கையில் இப்பேற்பட்டதான சோதனைகளை அவர்கள் மேற்கொள்ளாதபடியால். Let me take you to a fourth mark of a man of God. ஒரு தேவ மனிதனுடைய நான்காவது அச்சடையாளம் என்ன என்பதை பார்ப்போம். A man of God keeps a clean conscience all the time. ஒவ்வொரு முறையும் ஒரு தேவ மனிதன் ஒரு தெளிவான மனசாட்சியை கொண்டவனாய் காணப்படுவான். Now he may not be a perfect man because no man is perfect. இந்த உலகத்தில் யாரும் பூரணரானவர்கள் கிடையாது. அந்த நிலைமையில் அவனும் ஒரு பூர்ண மனுஷன் என்று சொல்ல இயலாது. But to the best of his ability and the best of his knowledge, he strives to maintain a clean conscience all the time. ஆனால் தன்னுடைய அறிவை பொறுத்த வரைக்கும், தன்னுடைய திறமை பொறுத்த வரைக்கும், தன்னுடைய மனசாட்சியில் சுத்தமாக தெளிவாக காணப்படுகிறவனாய் ஒரு தேவ பிள்ளை காணப்படுவார். When you come to 1 Samuel chapter 24, 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். Now the context is Saul has become an enemy of David and Saul is chasing David. அந்த பாகத்திலே சவுல் ராஜா தாவீதுடைய விரோதியாய் சத்ருவாய் மாறுகிறான். ஆகையால் தாவீதை துரத்தி செல்கிறான். And if Saul gets an opportunity, he will kill David. சவுலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் தாவீதை கொன்று விடலாம் என்ற நிலைமையில்தான் அவன் துரத்தி செல்கிறான். And as David was fleeing from Saul, அவ்விதமாக சவுலை விட்டு தாவீது ஓடிச் செல்லுகிற வேளையில் one day David and Saul happened to come to the same place. ஒரே இடத்திலே ஒரே ஸ்தலத்திலே ஒரு நாள் அவர்கள் எதேச்சையாக ஒன்று சேர்கிறதை காணலாம். You can read that whole story in 1 Samuel 24. 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த சம்பவத்தை அறிந்து கொள்ளலாம். On one side was David and the other side was Saul. அந்த இடத்தில் ஒரு பாகத்தில் சவுலும் இன்னொரு பாகத்தில் தாவீதும் காணப்படுகிறார்கள். And Saul did not know that David was nearby. சவுலுக்கு தாவீது அருகில்தான் இருக்கிறான் என்பதை அறியாதவனாய் காணப்பட்டான். And David's men said, "Here is Saul. This is the right time to finish him off and you can become the king." ஆனால் தாவீதினுடைய ஊழியக்காரர்கள், இதா சவுல் இங்கே இருக்கிறான், இதுதான் நல்ல தருணம், சவுலை கொன்று விடலாம் என்று தாவீதினுடைய ஊழியக்காரர்கள் குறிப்பிடுகிறார்கள். And David said, "No, I won't do anything to him." அப்படி அந்த வேளையில் தாவீது குறிப்பிடுகிற ஒரு காரியம், நான் அவ்விதமாக செய்ய இயலாது. And in verse 4 David said, "All right, I will arise and cut off the hem of his robe." 24ஆம் வசனத்தை கவனிங்கள். தாவீதின் மனுஷர் அவனை நோக்கிதோ, நான் உன் சத்ருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோட சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். And verse 5 says, "It came to pass afterward that David's heart smote him because he had cut off Saul's skirt." 5வது வசனத்தை கவனிங்கள். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. Look at the heart of David. தாவீதுடைய இருதயத்தை கவனியுங்கள். A man after God's own heart. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன். You know, they were on both sides of the same cave. ஒரே இடத்திலே குகையிலே இரண்டு பக்கங்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். He could easily kill Saul. நிச்சயமாக சவுலை எளிதாக கொன்று விடலாம். But David did not want to do that. ஆனால் அவ்விதமாக செய்ய தாவீது விரும்பவில்லை. Then why did he cut off the robe, hem of his robe? அப்படி என்றால் அந்த சால்வையின் தொங்கலை அவன் அறுத்ததனுடைய காரணம் என்ன? Only to show Saul that God delivered you into my hand, but even then I did not mean any evil for you. சவுலிடத்திலே ஒரு அத்தாட்சியாக, என்னிடத்தில் உன்னை தேவன் கொடுத்தார்,
ஆனால் எந்த விதத்திலும் உனக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்யவில்லை என்பதை அதை காண்பித்து கூறலாம் என்ற நிலைமையில் அவன் அதை செய்தான். But even doing such a small thing became a cause of concern and sorrow for David. ஆனால் அந்த ஒரு சிறு காரியம் கூட தாவீதினுடைய மனதிற்கு சஞ்சலமாக விசனமாய் காணப்பட்டது என்பதை இங்கே வாசிக்கிறோம். That shows that David was a man who maintained a clean conscience all the time. இதன் மூலமாக அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம், தாவீது எப்பொழுதும் ஒரு தெளிவான மனசாட்சியை கொண்டவனாய் காணப்பட்டான் என்பதே. His heart was so sensitive that even a small act out of the way would bother him. ஒரு சிறு காரியமும் செயல்பட வேண்டிய காரியத்திற்கு அப்பாற்பட்டு செய்கிற வேளையில் அது அவனை உறுத்துகிறதாய் காணப்படக்கூடிய இருதயம், அந்த இருதயம் அவனுக்கு காணப்பட்டது. Did he commit a sin? அவன் பெரிய பாவத்தை செய்தானா? No, he did not. அவன் ஒரு பாவம் செய்யவில்லை. But even this small act was a matter of concern for him. ஆனால் இந்த ஒரு சிறு செயல் கூட அவனுடைய இருதயத்திற்கு மனதிற்கு விசனம் கொடுக்கக்கூடியதாய் காணப்பட்டது. That shows the sensitivity of his heart. அவனுடைய இருதயத்தினுடைய எந்த ஒரு காரியமும் தாங்க முடியாத அளவிற்கு காணப்படக்கூடிய ஒரு இருதயத்தை கொண்டவனாய் காணப்பட்டான் என்பதை இது விளக்குகிறது. His heart was sensitive even to the smallest sin. அதாவது ஒரு சிறு காரியம் கூட, ஒரு சிறு பாவம் என்று சொல்லக்கூடிய காரியத்திற்கு கூட தன்னுடைய இருதயம் இடம் கொடுக்காத என்ற நிலைமையில் உள்ள இருதயத்தை பெற்றிருந்தான். Do you think he was a man of God? அவன் தேவ மனிதன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? We have no doubt. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. What about us? நம்மை குறித்து என்ன கூறலாம்? Look at the lives of so many believers. அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையை தயவு செய்து பாருங்கள். Look at our own life. நம்முடைய வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பாருங்கள். Even after saying things we should not say, doing things we should not do, writing things we should not do, it is frightening that so many believers, they feel nothing about it. ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் செய்யக்கூடாத காரியத்தை செய்கிறோம், பார்க்கக்கூடாத காரியத்தை பார்க்கிறோம், நினைக்கக்கூடாத காரியத்தை நாம் நினைக்கிறோம். இவைகளை மறுபடியுமாக செய்கிற வேளையில் விசுவாசிகள் என்று சொல்லுவதற்கே பயப்படும் அளவிற்கு காணப்படுகிறது அல்லவா? They have no feeling or no sense of guilt about it. அவர்களுக்கு எந்த விதமான ஒரு குற்ற உணர்வும் இதிலே காணப்படுவதில்லை என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். I can shout at a brother in anger and then come to the meeting and break bread. நான் ஒரு சகோதரனை சத்தமாக கோபத்தோடு கூட அவரை எல்லா நிலைமையிலும் திட்டின பிறகு தேவ சமூகத்தில் வந்து கர்த்தருடைய பந்தியிலே அப்பம் விட்டு ஆராதிக்கலாம். How is that possible? அது எவ்விதமாக சாத்தியம்? Does not your conscience prick you? உங்களுடைய மனசாட்சி அது உறுத்துவது கிடையாதா? There are believers who tell lies and they behave as if nothing has happened. அநேக விசுவாசிகள் பொய்யை சுலபமாக எளிதாக கூறிவிட்டு ஒன்றும் செய்யவில்லை என்ற நிலைமையில் அவர்களுடைய செயல்பாடு காணப்படுகிறது. We speak ill of other people and without any prick of conscience we get involved in all sorts of spiritual activities. மற்றவர்களை குறித்து பொல்லாத காரியங்கள் கூறிவிட்டு, மோசமான காரியங்களை கூறிவிட்டு, நம்முடைய மனது அதில் எந்த விதமான உறுத்தலும் இல்லாத நிலைமையில் ஒன்றுமே நடக்காத காரியமாக செயல்படுகிறோம் அல்லவா? How do you explain that? இதை நீங்கள் எவ்விதமாக விவரித்து கூறுவீர்கள்? Are they really saved? அவர்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா? Or is it because they are carnal? அல்லது அவர்கள் மாம்சத்திற்குரியவராய் காணப்படுகிறபடியால் அவ்விதமாய்? I do not know how to judge them. அதை எவ்விதமாக அவர்களை நியாயம் தீர்க்க வேண்டும் என்று எனக்கு தெரியாது. But I know one thing, I want to be like David. ஆனால் ஒரு காரியம் எனக்கு தெரியும், நான் தாவீதை போல மாற வேண்டும். That is how all of us should live. அவ்விதமாக தான் ஒவ்வொரு விசுவாசிகளும் வாழ வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். Now we have no time to go into Paul's life in the New Testament. புதிய ஏற்பாட்டில் பவுலுடைய வாழ்க்கைக்கு செல்வதற்கு இப்பொழுது நேரம் இல்லை. You know, Paul repeatedly, at least 3 times, he talks about his own conscience. பவுல் 3 முறை
குறைந்தது 3 முறையாவது தன்னுடைய மனசாட்சியை குறித்து மறுபடியும் அவர் குறிப்பிடுகிறார். There's nothing against my conscience. என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக ஒன்றும் இல்லை என்பதை அவர் குறிப்பிடுகிறார். That doesn't mean he was a perfect sinless man. அதன் மூலமாக அவர் பாவமே செய்யாத ஒரு பூர்ண மனுஷன் என்று நாம் கூற இயலாது. But he was not aware of any unconfessed habitual sinful attitude in his life. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே எந்த விதத்திலும் அறிக்கை செய்யாத தொடர்ந்து கொண்டிருக்கிறதான இந்த பாவ வாழ்க்கையானது இல்லை என்பதை மனசாட்சியிலிருந்து அவர் குறிப்பிடுகிறார். Paul was a man of God in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே தேவ இருதயத்திற்கேற்ற மனிதனாய் பவுல் காணப்பட்டான் என்பதை அறிவோம். Daniel was another man in the Old Testament who is called a man of God. பழைய ஏற்பாட்டிலே தானியேல் என்பவரையும் தேவ மனிதனாக நாம் காண்கிறோமே. In Daniel chapter 1 and verse 8 we read, தானியேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? I will not eat this food that would defile me. என்னை அசுத்தப்படுத்துகிற இந்த பதார்த்தங்களை நான் உண்ண மாட்டேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். That means I will not do anything that would defile my life, defile my mind or my body. என்னுடைய சரீரத்தையோ என்னுடைய மனதையோ அசுத்தப்படுத்துகிற ஒன்றையும் நான் செய்ய மாட்டேன் என்பதை தான் தானியேல் குறிப்பிடுகிறார். He was like David. தாவீதை போலவே இந்த தேவ மனிதனும் காணப்பட்டான் அல்லவா? Paul was like David. பவுலும் தாவீதை போல காணப்பட்டான். We have no time to go into their lives, but I just made a reference to them. அவர்களை பற்றி நாம் சிந்திப்பதற்கு நேரமில்லை, குறிப்புகளை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். You know, your mind becomes more and more sensitive to sin when you are faithful in confessing even small things in your life. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சிறு காரியமாய் இருந்தாலும் அதை அறிக்கை செய்து நீங்கள் விட்டு விடுகிற வேளையில் தான் பாவத்தை குறித்ததான உணர்வு, ஒரு சிறு பாவத்தை குறித்ததான உணர்வும் உங்களுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளாது என்ற நிலைமைக்கு வருவீர்கள். If you excuse certain sins and do not confess them and say, oh, that is all right, everybody does it, then your conscience will not become more and more sensitive, rather it will become more and more dark. ஒரு சில காரியங்களை நீங்கள் காணாதவர் போல தவிர்த்து விடுவீர்கள் என்றால் அது மறுபடியும் உங்களுடைய உள்ளத்தில் வளர்ந்து கொண்டு இதன் மூலமாக ஒரு தேவ மனிதனுக்கு ஏற்ற நிலைமையில் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ இயலாத நிலைமைக்கு அது உங்களை கொண்டு சென்றும். So we can say that David's conscience was very, very sensitive to sin. ஆகையால் தாவீதுடைய இருதயமானது உத்தமமான ஒரு மனசாட்சியோடு கூட எந்த நிலைமையிலும் பாவத்தை ஏற்றுக்கொள்ளாத தன்மையை கொண்டதாய் காணப்பட்டது. You know, there are different kinds of weighing balances you see all around us. நம்மை குறித்து நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வேளையில் நாம் தராசுகளை பார்க்கிறோம் அல்லவா? அது வித்தியாசமான தராசுகளை காண்கிறோம். In a log shop, that's a firewood shop, you have big balances where you can weigh 20 kilos, 50 kilos, 100 kilos. விறகு கடைக்கு நீங்கள் செல்லுகிற வேளையில் அங்குள்ள தராசு ஒரு மிகப்பெரிய தராசாய் இருக்கும். காரணம் 20 கிலோ, 30 கிலோ, 50 கிலோ எடையை அது எடை போட்டு பார்க்க வேண்டும் அல்லவா? And if a man comes to buy 50 kilos of firewood, அங்கே ஒரு மனிதன் ஒரு 50 கிலோக்குள்ள விறகை வாங்க வருகிற வேளையில் it will not be exactly 50, it may be 51, it may be 52, it doesn't matter. அது துல்லியமாக 50 கிலோ என்ற எடையை காண்பிக்காது. ஒருவேளை அது அதிகமாகவோ இல்ல சற்று குறைவாகவோ அது காண்பிக்கக்கூடியதா இருக்கும். 1 or 2 kilos doesn't matter. 1 கிலோவோ 2 கிலோவோ அது வித்தியாசம் காணப்படும், அது பரவாயில்லை. You go to a grocery shop. ஆனால் ஒரு மளிகை கடைக்கு நீங்கள் செல்லுகிற வேளையில் and you buy 1 kilo of sugar. 1 கிலோ சர்க்கரை நீங்கள் வாங்குகிற வேளையில் will he give you 2 kilos of sugar? அதுக்கு ஒரு கொஞ்சம் அவங்கிட்ட இங்கிட்ட இருந்தா பரவாயில்லைன்னு சொல்லி 2 கிலோ எடையை போட்டு தருவார்களா? No, you won't get 2 kilo. அவ்விதமாக நீங்கள் பெற மாட்டீர்கள்.
You may get 50 grams or 100 grams more. ஒருவேளை ஒரு 50 கிராம் இல்லை ஒரு 25 கிராம் அதிகமாக குறைவாக காணப்படலாம். You go to a gold shop. ஆனால் தங்கம் விற்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள். You buy 100 grams of gold. 100 கிராம் உள்ள ஒரு தங்கத்தை வாங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Will you get 150 grams? 100 கிராமுக்கு 150 கிராம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களா? No, 100 means 100. நிச்சயமாகவே இல்லை. 100 என்று சொன்னால் துல்லியமாக 100 தான் அங்கு எடை காணப்படும். You go to a physics scientist laboratory. நீங்கள் விஞ்ஞானத்தில் உள்ள ஆய்வு கூடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள். There they have a very fine balance. அங்கே அவர்கள் மிகவும் துல்லியமாக உள்ள எடை தராசுகளை தான் வைத்திருக்கிறார்கள். Even a speck of dust will make a difference in the balance. ஒரு தூசி அதில் விழும் என்றாலும் அதனுடைய எடை மாறக்கூடிய அளவிற்கு அது மிகவும் துல்லியமாய் காணப்படும். See, all this is balance. இவை எல்லாவற்றுக்கும் பேரு தராசுதான். But do you see the difference between them? ஆனால் அவைகளில் உள்ள வித்தியாசங்களை, அந்த எடை போடும் கருவியில் உள்ள வித்தியாசங்களை நீங்கள் கவனித்தீர்களா? Some believers have the firewood balance in them. சில விசுவாசிகளுக்கு இந்த விறகுனுடைய தராசு போலதான் தங்களுடைய வாழ்க்கையில். Telling 2-3 lies won't bother them. 2-3 பொய் எல்லாம் அது ஒண்ணும் பரவாயில்லை பிரதர் என்று சொல்லுவார்கள். Some people have the grocery shop balance. சில விசுவாசிகள் மளிகை கடையில் உள்ள தராசு போலதான். Little bit is okay for them. ஒரு சிறு அளவு அதெல்லாம் பரவாயில்லை, அதெல்லாம் ஒரு பெரிதாக காண வேண்டியதில்லை. But those who are more faithful, ஆனால் மிகவும் உண்மையாய் காணப்படுகிற விசுவாசிகள், they have the laboratory balance. அவர்கள் இந்த ஆய்வு கூடத்தில் உள்ள அந்த தராசு போலதான். David had that. தாவீதினுடைய இருதயம் அது போல காணப்பட்டது. What balance do you carry in your heart? உங்களுடைய இருதயத்தில் எப்பேற்பட்டதான தராசை நீங்கள் எடுத்துச் செல்லுகிறீர்கள்? Even a small evil thought or look or attitude or imagination, does it bring a thought of guilt in your heart? ஏதாவது ஒரு சிறு சிந்தனைகளாய் இருந்தாலும், எண்ணங்களாய் இருந்தாலும், சில விதமான செயல்பாடுகளாய் இருந்தாலும், அவை எல்லாம் உங்களுடைய இருதயத்தில் ஒரு குற்ற உணர்வை கொண்டு வருகிறதா? Do you confess them before God? அவைகளை தேவனுக்கு முன்பாக நீங்கள் அறிக்கை செய்கிறீர்களா? Even if no one else has seen it or known it, will you still go to God and confess your failure? அது ரகசியமாய் இருந்தாலும், வேற யாரும் பார்த்ததில்லை, அறிந்ததில்லை என்றாலும் தேவனிடத்தில் எடுத்து சென்று அதை அறிக்கை செய்கிறீர்களா? When you are faithful, God will give you more grace and you will become more sensitive to sin. நீங்கள் உண்மையாய் இருந்தால் தேவன் உங்களுக்கு அதிக கிருபையை அளிப்பார். அந்த வேளையில் ஒரு அதிகமான பாவத்திற்கு உண்டான அந்த விளக்கை பெறக்கூடிய நிலைமையிலே நீங்கள் அனுபவிப்பீர்கள். That is spiritual growth. இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி என்று சொல்லுவது. That is how you become more spiritual as days go by. ஒவ்வொரு நாளும் செல்ல செல்ல நீங்கள் ஆவியில் வளருவது என்பது இந்த விதத்தில் தான். I want to tell you one more thing about David. தாவீதை குறித்து மற்றொரு காரியத்தையும் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். That's a sad thing. அது ஒரு மிகவும் விசனமான காரியம். All of us know that in spite of all this, David fell into sin. இவையெல்லாம் இருந்த பொழுதிலும் தாவீது ஒரு பாவம் செய்தான் என்பதை நம் அனைவருக்கும் அறிந்த ஒரு விஷயம். He fell into adultery with Bathsheba and killed many of his faithful soldiers. பத்சேபாவோடு விபச்சாரம் செய்த நிலைமையில் அதன் விளைவாக அநேக ராணுவ வீரர்களை அவன் கொல்ல வேண்டியதாயிற்று. That shows, that gives us a great warning. அது ஒரு மிக பெரிதான எச்சரிப்பை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. We are all weak human beings of the dust. நாம் எல்லாவரும் தூசி போல மிகவும் பலவீனமான பாண்டங்களாய் காணப்படுகிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. The possibility to fall is always there. எளிதில் விழக்கூடிய நிலைமையில்தான் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் காணப்படுகிறது. That means you don't have to fall, but there is a possibility to fall. நீங்களாக விழுவது அல்ல,
ஆனால் விழக்கூடிய தன்மையில் நீங்கள் காணப்படுகிறீர்கள் என்பதை தான் அறிந்து கொள்ள வேண்டும். Unless we are careful. நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் இல்லை என்றால் நாம் இவ்விதமாக வழுவி விடலாம். But even when David failed, he proved that he was a man of God. தன்னுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி வந்த பொழுதிலும் தாவீது ஒரு தேவ மனிதன் என்பதை அவன் நிரூபித்தான். How did he show that? அதை எவ்விதமாக நிரூபித்தான்? He was willing to acknowledge his failure and confess his sin. தன்னுடைய வீழ்ச்சியை அவன் உணர்ந்தவனாக தேவ சமூகத்தில் அவன் அதை அறிக்கை செய்தான் அல்லவா? Read Psalm 51. 51ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையில் அறிந்து கொள்ளலாம். With utter brokenness of heart, he cries out to God. நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட தேவனிடத்தில் கூக்குரல் இடுகிறான். Against thee and thee only have I sinned and done this evil in thy sight. உமக்கு விரோதமாக மட்டும் இந்த பாவம் செய்து உமக்கு விரோதமாய் கண்களுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்தேன் என்று குறிப்பிடுகிறான். In that psalm he uses the word I, me and my so many times. நான் என்னுடைய என்ற நிலைமையில் அநேக முறை அந்த சங்கீதத்தில் குறிப்பிடுகிறான். He was honest enough to take up the responsibility, not blaming anyone else for what happened. தான் செய்த தவறுக்கு வேற யாரையும் குற்றப்படுத்தாமல் அந்த பொறுப்பு முழுவதும் என் மேல் விழுந்தது என்ற நிலைமையில் அந்த காரியத்தை அவன் செய்கிறான். Here is the fifth mark of a man of God. ஒரு தேவ மனிதனுடைய 5வது அடையாளம் தான் இது. In the event of failure, he doesn't have to fail, but in case he fails, he takes up responsibility, repents and confesses his failure. ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி வரும் என்றால் வீழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எதிர்பாராத விதமாக வீழ்ச்சி வரும் என்றால் அந்த வீழ்ச்சி என்னை பொறுத்தது, என் மூலமாக என்ற நிலைமையில் அதை உணர்ந்து அறிக்கை செய்ய வேண்டியவனாய் காணப்படுகிறான். When we fail, that is an opportunity for God to test us. நாம் வீழ்ச்சி அடைகிற வேளையில் தேவன் நம்மை சோதிக்கும்படியான ஒரு தருணமாக அதை பயன்படுத்துகிறார். Are we honest enough to acknowledge our failure, or are we going to justify our failure? அந்த வீழ்ச்சி என் மூலமாக வந்தது என்பதை நேர்மையாக அதை ஒத்துக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோமா, அல்லது அந்த வீழ்ச்சியை நியாயப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோமா? Think of King Saul. சவுலை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். He failed. அவனுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி காணப்பட்டது. He did not kill all the Amalekites that God had asked him to do. தேவன் சொன்ன விதமாக அமலேக்கியர்கள் எல்லாவரையும் அவன் கொன்று போடவில்லை. And he ventured out to offer sacrifice without waiting for Samuel. சாமுவேலுக்காக காத்திருக்காமல் அவன் சென்று பலியிடும்படியாக துணிச்சல் கொண்டவனாய் காணப்படுகிறான். And he was removed from his throne. தன்னுடைய சிங்காசனத்தில் இருந்து அதன் மூலமாய் அவனை தேவன் அகற்றுகிறார். But David committed far deeper, greater sin, but he was not removed. ஆனால் தாவீது இதைவிட ஒரு அதிகமான பொல்லாத பாவம் செய்த பொழுதிலும் தாவீதை தேவன் அகற்றவில்லை. You take Saul and David to any court in our country. இந்த உலகத்தில் உள்ள எந்த நீதிமன்றத்திற்காவது சவுலினுடைய இந்த காரியத்தையும் தாவீதுடைய இந்த காரியத்தையும் நீங்கள் எடுத்து செல்லுங்கள். I think Saul would be given a warning and sent away. சவுலுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்து நீதிமன்றம் அவனை அனுப்பிவிடும். And David would be sentenced to death. ஆனால் தாவீதுக்கோ மரண தண்டனை தான் இந்த உலகத்தின் நீதிமன்றம் விதிக்கும். But in God's court, ஆனால் தேவனுடைய நீதிமன்றத்திலோ Saul was dismissed and David was allowed to continue. சவுலை அங்கிருந்து மாற்றிவிட்டு தாவீது தொடர்ந்து செயல்படும்படியாக தேவன் செயல்படுகிறாரே. Do you know why? ஏன்? காரணம் என்ன? Saul was not honest. சவுல் எந்த நிலைமையிலும் ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழவில்லை. He was not willing to admit his failure. தன்னுடைய வீழ்ச்சியை ஒத்துக்கொள்ள மனதில்லாதவனாய் அவன் காணப்பட்டான். He was trying to justify it to Samuel. சாமுவேலிடத்திலே அதை நியாயப்படுத்ததான் அவன் விரும்புகிறான். God said, there is no hope for this man, get him out.
தேவன் சொல்லுகிறார், இவனிடத்தில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை, இவனை புறம்பே தள்ள வேண்டும். David had to suffer consequences of his sin, that is true. தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக தாவீது தொடர்ந்து எல்லா விதமான காரியத்தையும் அவன் அனுபவிக்க வேண்டிய நிலைமையில் காணப்பட்டது. But God did not dismiss him from the throne. அப்பேற்பட்டதான பின் விளைவுகளை தாவீது சந்தித்த பொழுதிலும் முற்றிலுமாக தாவீதை தேவன் மாற்றிவிடவில்லை. You know, Saul was known for his personality. He was very tall. He was known for his head. சவுலை குறித்து பார்க்கும் பொழுது அவன் மிகவும் அழகுள்ளவனாக, மிகவும் சக்தி வாய்ந்தவனாக, உயர்ந்தவனாய் காணப்பட்டான் என்பதை குறித்து அவனுடைய சரீர வடிவை காண்கிறோம். You would see his head from far off. தூரத்திலிருந்து எந்த விதமான கூட்டமாய் இருந்தாலும் அவனுடைய தலையை நீங்கள் பார்க்கலாம். So I want to say Saul was known for his head. தன்னுடைய தலைக்கு ஒரு பெயர் பெற்றவனாக சவுல் காணப்பட்டான். But David was known for his heart. ஆனால் தாவீதோ தன்னுடைய இருதயத்திற்கு பெயர் பெற்றவனாய் காணப்பட்டான். God is not looking for people with tall head. God is looking for people with a good heart. தேவன் ஒருபோதும் அழகு வாய்ந்தவரை, உயரமாய் இருக்கிறவர்களையோ மற்றும் சரீர நல்ல வலுவாய் இருக்கிறவர்களையோ பார்ப்பதில்லை. மாறாக தேவன் இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். God is not looking for perfection overnight. God is looking for honesty. ஒரே இரவிலே நீ ஒரு பூரணவனாய் காணப்பட வேண்டும் என்பதை அல்ல தேவன் பார்ப்பது, மாறாக தேவன் ஒரு நேர்மை, கண்ணியத்தை பார்க்கிறார். 5 marks of a man of God. ஒரு தேவ மனிதனுடைய 5 அச்சடையாளங்கள். He had integrity of heart, David. தன்னுடைய இருதயத்திலே தாவீது ஒரு உண்மையான இருதயம் கொண்டவனாய் இருந்தான். He maintained intimacy with God. தேவனோடு கூட ஒரு நெருங்கின உறவு கொண்டவனாய் அவன் காணப்பட்டான். He experienced God's strength in his personal life. தன்னுடைய சுய வாழ்க்கையில், சொந்த வாழ்க்கையில் தேவனை அனுபவித்தவனாய் காணப்பட்டான். He kept a clean conscience. முற்றிலுமான ஒரு தெளிவான மனசாட்சியை அவன் கொண்டவனாய் காணப்பட்டான். And he was honest in the event of failure. தன்னுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி நடைபெற்ற பொழுதிலும் எல்லா நிலைமையிலும் நேர்மையாய் காணப்பட்டான். That is what God is looking for in each and every one of us. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இப்பேற்பட்டதான அடையாளங்களை தேவன் எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். These are not things impossible for us. இது முற்றிலும் சாத்தியம் இல்லாத காரியம் அல்ல. We have no excuse for not being men and women of God. தேவனுடைய மனிதனாகவோ தேவனுடைய ஸ்திரீயாகவோ நான் காணப்பட இயலாது என்பதற்கு எந்த விதமான நியாயப்படுத்தக்கூடிய காரியமும் நம்மிடத்தில் இல்லை. May this study challenge all of us to become men and women of God in the days to come. இனி வரும் நாட்களில் இப்பொழுது நாம் கற்றுக்கொண்ட இந்த சத்தியமானது ஒரு உண்மையான தேவ மனிதனாக, தேவ ஸ்திரீயாக நாம் ஒவ்வொருவரும் விளங்கத்தக்கதாக இந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளங்களை அப்பியாசப்படுத்துவதாக. Thank you. நன்றி.